கதையை நாங்கள் பாட பொந்தி கணபதியே முன்னடவா ஆண்டவன் மாயாண்டி சுடலையுட கதைய பாட ஆமா கதையை பாட மலை முருகா முன்னடவா ஆமா கதைய பாட ஆதி வெள்ளிய கைலாசத்தில் ஆண்டவன் பகவானிடமதில அம்பிகை பார்வதியா உமையவளும் கணவனுக்கு செய்த குற்றத்துக்காக கைமாறாக கனகத்திலே சென்று கடவுள் பூஜை என்று சொல்லப்பட்ட நான் கடுந்தவன் செய்யணுமானால் இந்த கல்யாணி பார்வதிக்கு இறைவா பகவானே ஈசனான பரம்பொருளே எனக்கு கணவன் இல்லா கை குழந்தை கரை கண்ட பகவானை இப்போ எனக்கு வேணும் பட்டாமுகம் பார்க்காமல் பாலகன் ஒன்று எனக்கு வேண்டும் சாமியாளே நில்லான் குழந்தையே ஆண் குழந்தையே ஆண்டவன் பகவானே கொடுக்க வேணும் ஆண் குழந்தையே சாமி மன்னவனே இல்லாமல் மைந்தன் ஒன்று இப்போ எனக்கு வேண்டும் மாயன் தங்கையான பார்வதியா தன் மணவாளம் பகவானிடம் கேட்ட போது அந்த வார்த்தையா காதில் கேட்டு ஆண்டவன் பரமசிவம் யாரு சொல்லுவார் காதில் கேட்டு பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு. ஆண்டவனாய பகவான் அம்பிகை உமாதேவியிடம் சொல்கின்றார், அம்மா ஏ பார்வதி, உலகத்திலே இல்லாத ஒரு வரத்தை கேட்கின்றாயே, உடையவன் எப்படி கொடுப்பது? கணவன் இல்லாத கை குழந்தை காசியில் உண்டா? இல்லை. புருஷன் இல்லாத புத்திரன் பூலோகத்தில் பிறந்தது உண்டா? ஆளன் இல்லாத ஆண் குழந்தை அகிலத்தில் உண்டா? உலகில் இல்லாத ஒரு வரத்தை கேட்டையானால் உடையவன் எப்படி நான் கொடுப்பது? சுவாமி, பார்வதி சொல்றா, சுவாமி உங்களால முடியாது எதுவும் இல்லை. பார்வதி, நான் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனம் பகவானே உங்களுக்கு இருக்குமானால் நான் அம்பிகை பார்வதி கேட்ட வரத்தை அரணே நீங்கள் தந்து விடலாம். உடனே பார்வதி நீங்க கேட்கின்றபடி, பார்வதி நீ கேட்கிறபடி ஒரு பிள்ளையை தருவேனானால் அந்த பிள்ளையாலே நீ பெருமையடைய மாட்ட, சிறுமையடைய. அந்த குழந்தையால இன்பத்தடைய மாட்ட, துன்பத்தை தான் அடைவாய் என்றார். பெருமையோ சிறுமையோ எது எப்படி இருப்பினும் எது என்னோட இருக்கட்டும். 8 நாளைக்குள் ஏன் தான் குழந்தை வேண்டுமென்றாள் பார்வதி. அப்ப பகவான் சொன்னார், ஏ அம்மா பார்வதி, பிள்ளையுடைய ஆசை உனக்கு பெண் உனக்கு தெரியலையா? ஆதியில் ஒரு காலத்துல மூத்த மகன் பிள்ளையாரை உனக்கு தந்த இளைய மகன் வேலை வேண்டும் என்று உனக்கு தந்த 2 பிள்ளை போதாதா? எந்த தேவி பார்வதியே இன்னும் பிள்ளை காணுமாடி?
இறையவனார் சொன்ன போது பார்வதி எங்க நவ பகவான் இரண்டு நல்ல பிள்ளைகளை எந்தனைக்கு தந்தேன் என்று நீங்க பெருமையா சொல்லாதீங்க. மூத்த மகன் பிள்ளையா தாய் குணம் போல் உள்ள பொண்ணு கட்டி சந்தியில போயிருக்கான். சந்தி பிள்ளையாராய் இளைய மகன் வேலை புறவள்ளிய மனமுடித்து குன்று தோறும் கொலுவிரு இரண்டு நல்ல பிள்ளையால எந்த பிரயோஜனம் எனக்கு உண்டு? ஆதலினால் பகவான் மூன்றாவது ஒரு குழந்தை முக்கியமா எனக்கு வேண்டும். சாமி இன்னும் 8 நாளைக்குள்ள எங்க நவ பகவான் ஏந்துவான் குழந்தை ஈசனே எனக்கு வேண்டும். பார்வேதியா கேட்ட போது யாரு சொல்வா? சக்தி அம்மா அம்பிகை உமையவே அப்படி ஒரு பிள்ளை வேண்டுமானால் பகவான் நான் சொன்னபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். ஓ நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன். என்ன செய்யணும்? பார்வதி இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? இன்றையிலிருந்து 8 நாள் ஒரு வாரம் ஈசன் என்னை நோக்கி காப்பு கட்டி நோன்பிருந்து 8வது நாள் ஏற்ற வெள்ளிக்கிழமை என்று ஆதி கைலாசத்தில் தெற்கு கோட்டை வாசல்ல நெருப்பாறு ஓடுது. அந்த நெருப்பாற்றிலே பார்வதி சென்று தலைமொழிகி நேர ஆகாய கங்கை வந்து தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீற்று காப்பணிந்து சோஸ்தரித்து நமஸ்கரித்து சலவேனார் பட்டுடுத்தி சங்கரன் பகவான் எனை வணங்கி வெள்ளிக்கிழமை இரவு 12 மணிக்கு ஆதி கைலாசத்தில் கீழக்கோட்டை வாசல் அம்பிகை நீ பார்வதி வர வேண்டும். அந்த கைலையின் கீழக்கோட்டை வாசல்ல 1000 கால் மண்டபம். அதுல 32ஆம் உள்ள ஒரு நாள் எரியாத மணி விளக்கு சுடர் விளக்கு மகர சோதி விட்டு எரியும். அந்த மணி விளக்கின் முன்னே மங்கை பார்வதி வந்து நின்று உன் மணவாளன் என நினைத்து உன் முந்தான மடியேந்தி யாரும் தீண்டாத மணி விளக்கை பார்வதி உன் வலதுகை தூண்டு வரலாத உமையவள் நீ தீண்ட வேணும். ஏ பார்வதி மணி விளக்க திண்டினாக்கா திண்டினாக்கா மகள வந்து பிறக்கும் அம்மா பிறக்கும் பார்வதியே சுந்தரியே சௌந்தரியே ஆதிசக்தி பார்வதியே யாரும் தீண்டா சுடர் விளக்கை சுடர் விளக்க திண்டினாக்கா அம்மா பார்வதி சுந்தர பாலகம் பிறப்பானடி பிறப்பானடி பகவான் ஈஸ்வரிக்கு வரம் கொடுத்தார். வரத்தை பெற்ற வாழ்வார்வதியால் பகவானை தான் வணங்கி கடவுளவர் சொன்னபடி ஏ கண்ணந்தங்க பார்வதி கல்யாணி உமைய வேணும் கடவுளை தான் நினைத்து 8 நாள் ஒரு வாரம் காப்பு கட்டி நோன்பு இருந்தாவது நாளையே ஏற்ற வெள்ளிக்கிழமை என்று ஏக கைலாசத்தில் அந்தி மாலை பொழுதில் மூஞ்சி கருக்கல்ல முதச்சாம வேளை முக்கண்ணன் தேவியான மூகாம்பி பார்வதி கணவர் இறைவன் சொன்னபடி ஆதிகையிலின் தெற்கு கோட்டை வாசலுக்கு அம்பிகை பார்வதி வந்து என்ன செய்கின்றார்?
ஏறிட்டு பார்க்கா அங்க நெருப்பார் ஓடுது. நெருப்பாரை கண்ட நித்திய கல்யாணி பார்வதி என்ன செய்தா தெரியுமா? அவளோ நெருப்பாங்காற்றில் தரமலையே மூழ்கிய தரமலையே அம்பிகையா பார்வதியா 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 பகவான் சொன்னபடி நித்திய கல்யாணி உமையவள் நெருப்பாற்றில் தரமுடைய கங்கை நோக்கி வருவாள். கங்கையிலே சத்தியவள் ஓடி வந்தே கங்கையில தீத்தம் மாடி அம்மா கொடுத்து அவளோ திருநீற்றிய காப்பானேந்து நமல் கரித்தே பகவான தான் வணங்கிய சக்தி உமையவள் ஈஸ்வரியா யாக வெள்ளி கைலாசத்தில் யமசாம கைலாச வாசலிலே கோட்ட வாசல் பக்கம் மொழியும் வருவாள். தங்கையான பார்வதி கீழே கோட்டை வாசலிலே ஆயிரக்கால் மண்டபத்தில் வருவாள். ஆயிரம் மணி விளக்கு அணியணியாயறிய கண்ட ஆயிரக்கால் மண்டபத்தில் 32வது தோணதிலே உமையவள் பார்வதி வந்து பார்க்க அதிசயத்தை தான் கண்டிட்டாரே. 32ஆம் தூணாதிலே ஒரு நாளும் எரியாதே மணி விளக்கான் சுடர் மணி விளக்கான் சுடர் விளக்கு மகர சுவாதி விட்டு எரிய கண்டாள். மனமாதியிலே நினைக்கான் கணவனான ஈசனை கருத்தினிலே தான் நினைத்து கருத்தினிலே தான் கரங்குவித்து வணங்குவாளே. கரங்குவித்து வணங்குதாளே. கடவுளத்தான் வணங்கும் போது இந்த நேரத்தில் வேளையிலே பெரியோர்களை சபையோர்களே என்ன ஏது நடக்குதானா? ஈசமகன் சுடலத்தை சுடலை மாடசாமி சரித்திரந்தான் கொட்டை கூட கதையை பாட ரூபாய் வேல்முருகா மாணிக்க கையிலே மணிவிளக்கின் முன்னாலே மாயந்தங்க பார்வதியா வந்து பகவான நினைக்காளே. யாரும் தீண்டா மணி விளக்கையே தீண்டா மணி விளக்கே சக்தி பார்வேதியா தீண்ட போதாலே. ஆண்டவன் பகவான் சொன்னபடி ஆதிகையிலே அழகு வெள்ளி
வெள்ளிக்கிழமை என்று அர்த்தசாமம் 12 மணியை போல கைலாசத்தின் கீழே கோட்டவாசல் ஆயிரக்கால் மண்டபம் 32ஆம் தூண்ல வந்து பார்வதி பார்க்கும்போது ஒரு நாள் எரியாத மணிவிளக்கு சுடர் விளக்கு மகர ஜோதி விட்டு எரிய கண்டாள். பகவான் சொன்னபடி அந்த மணிவிளக்கின் முன்னே மங்கை பார்வதி வந்து நின்று கடவுளாகி தன் கணவனை நினைத்து கண்மூடி கரங்குவித்து வணங்குதா. அதை அறிந்த ஆண்டவனாகிய ஆதிசிவன் அண்ணாமலைநாதன் உண்ணாமலை நேசன் அக்கினி சொருவனாகிய கடவுள் அம்பிகை பார்வதிக்கு தெரியாமல் அனுரூபமாய் வந்து எரிகின்ற மணி விளக்கின் தீச்சுடரிலே இறைவன் பகவான் கலந்து அக்கினியோட அக்கினியாக ஆண்டவன் சோதி சொருவமா தீச்சுடரா காட்சியளிக்கின்றார். இதை அறியா பார்வதி கணவனை பகவானை நினைத்து தன் முந்தான மடியை ஏந்தி யாரும் தீண்டாம் மணி விளக்கை சுடர் விளக்க பார்வதி தன் வலதுகை தூண்டு விரலால உமையவா தீண்டுதான். பார்வதி மணி விளக்க தீண்டுதாள பார்வதியா சுடர் விளக்க தீண்டுதாள பார்வதியா மணி விளக்க தீண்டும் போது முத்து போல 3 சுடர் முத்து போல 3 சுடர் முந்தான மடியில விழுந்திடுமா 3 நல்ல தீச்சுடரை குட்டி பிடித்திட்டாள் பிடித்திட்டாள் கொம்பனையா பார்வதியாள் கொம்பனையா பார்வதியாள் சிவகாமி உமைய வேணும் ஒன்று நல்ல தீச்சுடரும் பார்வதியும் முந்தான மடியில் விழுந்த போது 3 தீச்சுடரது ஓன் சுடரது உண்டமா உருளுதையா உண்டமா உருளும் போது ஆதிசக்தி பார்வதி அடிமடியும் கணக்குதையா. அப்போ அம்பிகை பார்வதி மடிய ஆராய்ந்து பார்க்காள் 3 தீ சுடரதுதான் முண்டம்மா உலகண்டான் நல்ல முண்டத்தையும் உற்று உற்று பார்க்கிறாள். பிள்ளையா தெரியலையா பிள்ளையா தெரியலையா தெரியலையா முண்டம் போல உருளுதையா முடியும் இல்ல முழு முண்டமாக உருள கண்டா குழந்தையா தெரியல கல்லுவால உருளுதை மதளையா தெரியல மதளையாக தெரியல மர முண்டம் போல உருளுதையோ கண்டதோர் ஆதிபராசக்தி அங்கமெல்லாம் பதறுகின்றாள். ஐயகோ இது என்ன சோதனை? கடவுளாகிய நம் கணவர் பகவானிடத்தில் குழந்தை வரந்தானே கேட்டோம்.
குழந்தை வரம் கேட்டதற்கு குழவிக்கல் போல 3 முண்டத்தை கொடுத்து விட்டாரே. பிள்ளை வரம் தானே கேட்டோம், பேய் முண்டத்தை பகவான் தந்து விட்டாரே. மதளை வரம் தானே கேட்டோம், மலை போன்ற முண்டத்தை கொடுத்து விட்டாரே. இந்த 3 முண்டத்தையும் நாம் என்ன செய்வது? எப்படி வளர்க்கிறது? எப்படி வளர்க்கிறது? 3 முண்டம் மூர்க்கமா உருளுத. ஐயகோ, இது என்ன சோதனை என்ற ஆதிபராசக்தி அங்கம் பதறினாள். இந்த 3 முண்டத்துக்கு கால் இருக்கா, கை இருக்கா, கண்ணு மூக்கு செவி இருக்கா? அங்க அடையாளம் எது இருக்கா? அங்க அடையாளம் எது இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்படி பார்த்தா பொண்ணா இருந்துச்சு, இப்ப ஆனா மாறிட்டு ஒட்டு முழுக்க முண்டமா போச்சு. ஒட்டு முழுக்க முண்டமா இருக்க. இந்த 3 முண்டத்தை நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்குறது என்று அம்பிகையான அங்கேற்கண்ணியான ஆதிபராசக்தி 3 முண்டத்தையும் அடியிலே ஏந்தி அந்தப்புற பள்ளியறைக்கு கொண்டு வந்து ஆண்டவனாகிய பகவானை பார்த்து இந்த ஆதிபராசக்தி சொல்லுகின்றாள். இறைவா, என் கனவா, உங்கள்கிட்ட நான் பிள்ளை வரதானே கேட்டேன். ஆம் தேவி, அதுக்கு என்ன? பார்வதி சொல்ல, நான் பிள்ளை வரதானே கேட்டேன். ஆமா, பிள்ளை வரம் தான் கேட்டேன். சாமி, நான் பிள்ளை வாரம் கேட்டதற்கு தேய் முண்டம் பெரும் முண்டத்தை பிராணபதி கொடுக்கலாம். மதளை வரம் அதுதான் கேட்டது. மன்னவேனே என்கேன மல முண்டத்தை கொடுக்கலாம். முண்டத்தை 3 நல்ல முண்டத்தை மூக்கும் இல்ல, மொழியும் இல்லை, முண்டமா உருளுதை. அங்க அடையாளம் ஏதும் இல்லை. அம்மி கொளவி போல அங்கு எங்கும் உருளுதை. அம்மி குளவிக்கானாலும் 2 பக்கத்துல 2 புடி இருக்கும். ஆமா, பிடிச்சிட்டு அரைக்கிறதுக்கு. இது அது தானும் இல்லையே, மொட்டு முழுக்கணும் முண்டமா உருளுத. இதை குழந்தை என்று நான் எப்படி வளர்த்தாளாக்குறது? சுவாமி, இந்த 3 முண்டம் உருண்டு திரண்டு இருக்கு. ஆமா, உருண்டு திரண்டு இருக்கு, பந்து மாதிரி. இது என்ன உருட்டி விளையாடவா? இல்லை, கிரிக்கெட் வீரர்கிட்ட கையில கொடுத்து ஏன் நல்ல பந்து மாதிரி இருக்குமா, நல்ல பந்து அடிச்சு விளையாடுங்க என்று சொல்லவா? இது என்ன சுவாமி சோதனை? குழந்தை வரம் ஏற்றதற்கு குளவிக்கல் போல 3 முண்டை தந்திருக்கீங்களே, இது எப்படி நான் வளர்த்து ஆளாக்க என்றாள் ஆதிபராசக்தி. அத்தனையும் கேட்ட அரணார் பகவான் ஆரணங்கு பாராசக்தி பார்வதியை பார்த்து சொல்கின்றார். பார்வதி, அன்றொரு நாளில் ஆண்டவனாய் என்னிடத்தில் குழந்தை வரம் கேட்கும்போது எப்படி அம்மா கேட்ட? சாமி, நான் கணவன் இல்லாத கை குழந்தை கேட்டேன். என்ன கேட்ட? ஏ பார்வதி, கணவன் இல்ல கை குழந்தை இருக்கதம்மா, புருஷன் இல்ல புத்திரண்டா, மூக்கு மூவா இருக்கதம்மா, மன்னன் இல்ல மடி குழந்தை, வாயு வயர் இருக்கதம்மா, ஆதிசக்தி பார்வதி இல்ல பாலகந்தா, யம பாலகந்தா. இதற்கு மூக்கு மூவா இருக்காதம்மா, இருக்கதம்மோ. கொண்டவன் இல்லாத குழந்தை ஏடி கண்ணு மூக்கு இருக்கதம்மா, கட்டழகி பார்வதியே
பார்வதி இது ஆளனில் குழன் அங்க அடையாளங்கள் இருக்காதம்மா ஆதிசக்தி உமையவள் கேட்டதும் அப்படித்தான் அப்படித்தான் உனக்கு கிடைத்ததும் இப்படித்தான் எப்படித்தான் சொன்ன போது சத்திய காதில் மாதம் 300 நாள் சுமந்து பெற்ற பிள்ளையே உலகத்தில் பிறவியாகின்ற போது சில குழந்தைகளுக்கு காலில் குறை கையில் குறை கண்ணில் குறை மூக்கில் குறை வாயில குறை இப்படி உலகத்தில் சில குழந்தைகள் குறையோடு அங்கத்திலே பழுதோடு பிறவியார்கள். அப்படி 10 நாள் 300 நாள் 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையே உலகத்தில் குறையோடு பிறக்கிறதே. அப்படி இருக்க நீ 8 நாளைக்குள்ள எனக்கு ஏந்தோ ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்டாயே. 8 நாளைக்குள் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி உருப்பெற்று உலகத்திலே பிறக்க முடியுமா? அப்படி பிறந்தால் இப்படி இருக்கும். இப்படி மொட்டும் ஒழுக்கணும் முண்டமா தான் இருக்கும் என்றார் முக்கண்ணன் பகவான். அதனை கேட்ட ஆரணங்கு பார்வதி அரணார் பகவானை பார்த்து, சுவாமி நான் கேட்டது தப்பு தான், அதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்தாதீங்க. இந்த 3 முட்டத்தையும் ஒன்னா சேர்த்து அழகான ஒரு ஆண் குழந்தையாக உருவாக்கி தரணும்னா தரங்க, இல்லை உங்க முண்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க என்று உமாதேவி 3 முட்டத்தை தூக்கி பகவானுடைய மடியில் வாங்கி விட்டேன். உடனே பகவான் பார்த்தார், பார்வதி கோபப்படாத, உனது விருப்பப்படி 3 முண்டத்தையும் ஒன்றாக சேர்த்து உனக்கு அழகான ஆண் குழந்தையாக ஆண்டவன் இப்போதே உருவாக்கி தருகிறேன் என்று ஈசனாம் கடவுள் படைப்பு கடவுளா ஐயப்பிரமனை அழைத்து 3 முண்டத்தை தூக்கி அவர் கையில கொடுத்தார். ஓய் பிரமதேவா, இந்த 3 முண்டத்தையும் ஒன்னா சேர்த்து அழகான ஒரே ஆண் குழந்தையா உருவாக்கி கொண்டு வரும் என்றார். இறைவன் ஆணைப்படி அயனாய பிரமா 3 முண்டத்தையும் ஒன்றாக சேர்த்து அப்போதே உருப்பிடிக்கின்றார். அழகான ஒரே ஆண் குழந்தையாக எப்படி உருப்பிடித்தார்? எப்படி உருப்பிடித்தார்? காலும் கையும் தான் முண்டேத்துக்கு கண்ணு மூக்கு செவிபாடை கடவுள் தந்த முண்டத்துக்கு தான் பாடை கண்ணார் முண்டத்துக்கு செவிமூக்கு தான் பாடை தந்த முண்டத்துக்கு வாயும் வாயர் தான் பாடை வாய்த்த சீம முண்டத்துக்கு அங்க அடையாளம் தான் பாடை அரணாருட முண்டத்துக்கு அழகான ஓர் ஆண் குழந்தையாக அயன்பிரமா உருப்பீடித்து ஆதிசீவன் கை கொடுத்தார். ஆதிசீவன் கரம் கொடுக்க உருப்பிடித்தான். இப்போ பிரமேத பிள்ளைக்கு உயிர் கொடுத்தாரே பரமேசிவம். பிரம்மா அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார் பகவான். பகவான் அழகான ஆண் குழந்தை உருவாகிவிட்டது.
6 மாத புள்ள போல பொத்தாம் பொதுக்காம இருக்கு. இந்த அழகு திருமகனை ஆண்டவன் பகவான் கையில் எடுத்து ஆதி பராசக்தி பார்வதி இடத்திலே பகவான் கொடுத்தார். இப்போது அப்போது ஆதி பராசக்தி அந்த பாலகனை கையிலே வாங்கி பகவானை பார்த்து, சுவாமி இப்பதான் பிள்ளை நல்லா இருக்கும். பார்வதி உன் விருப்பப்படி பிள்ளையா உருவாக்கி கொடுத்தாச்சு, பிள்ளையை பெருமையோடு அருமையோடு வளர்த்து வருவாய் என்றார். உடனே அங்கே இருக்க நீயான ஆரணங்கு பார்வதி ஆண்டவனாய தன் கணவனால் கொடுக்கப்பட்ட அந்த அழகு திருப்பானகரை பாலகனை கையில் எடுத்து ஆதி பராசக்தி எப்படி வளர்த்து வருகின்றாள், எப்படி வளர்த்தியா வருகின்றாள், அவளை பாலூட்டி தாளாண்டே பாலகன வளர்த்து வார சிவகாமி உமைய வேடோ சீராட்டி தாளாண்டே சீராட்டி தாளாண்டே செல்ல மகனை இப்போ வளர்த்து திருமகனே தானே ஏ தச்சயனி கையில் அவளோ தாலாட்டி வாராங்க பிள்ளைக்கு தாய்பால் அமது ஓட்டி அன்னையான உமைய வேளோ ஏ அழகு தீருப்பாலகனை அழகு தீருப்பாலகனை உமையவளும் வளர்த்து வாரி வளர்த்து வாரும் நாளே ஏலே ஏ வளர்த்து வாரும் நாளே ஏலே வள்ளலுட கைலாசத்தில் வருங்காலத்தில் வனக்கிளியாம் பார்வதி ஒரு நாள் பகவான் முன்னிலையில் வந்து, ஆமா ஆமையோ இறைவா என் கனவா, ஆமா ஆதி கையிலே சரி அரணே உங்களுக்கும் அம்பிகை பார்வதி எனக்கும் அருமையுடன் அவதரித்த நமது அன்பு மகனாய கண்மணிக்கு பெயர் கொடுக்க வேண்டாமா? பிள்ளை என்று பிறந்து விட்டால் பெயர் கொடுப்பது வழக்கம் அல்லவா? ஆதலால் இறைவா நம்ம பிள்ளைக்கு ஒரு அழகான திருநாமத்தை சூடுங்கள் என்றாலாம். உடனே இறைவனாகிய கைலைநாதன் தெய்வ கைலாசத்திலே பெயர் சூட்டு விழா ஏற்பாடு செய்து தெய்வ சபை முன்னிலையில் இறைவனாகிய திருநீலகண்ட ஈசன் தன்னுடைய திருமகனுக்கு நாமகரணம் சூட்டுகிறார். அதாவது பெயர் நாமம் கொடுக்கிறார். பார்வதியின் கையில் இருந்த பாலகனை பகவான் கையிலெடுத்து பிள்ளையை கையிலெடுத்து பகவான் மைந்தனுக்கு என்ன பெயர் கொடுத்தார்? அப்பா மகனே, ஆதி கைலாசத்தில் பகவான் பார்வதியான எங்களுக்கு 3வது பிள்ளையாக மணி விளக்கில் பிறந்த என் மைந்தனே, சுடர் ஒளியில் பிறந்த சுந்தர பாலகனே, நீ பிறந்த இடத்துக்கு ஏற்றவாறு மகனே உனக்கு பேர்னா மஞ்சு விட்டுதேன். இந்த கைலாசத்தில் மணி விளக்கலடா நீ பிறந்த என் கண்மணியே, ஏ பாலகா, எடா நீ மணி விளக்கில் பிறந்ததால மாயாண்டி ஒந்தம் சுடர் ஒளியில் பிறந்தது மகனே பிறந்த சுடலை மாடசாமி ஒந்தன் பேரே ஒந்தன் பெயரே.
பிறந்ததாலே எம் உண்ட சாமி உனக்கு பேரு மாயாண்டி சுடலை என்றோம் சுடலை மாட சாமி என்றோம் உண்ட சாமி என்று சொல்லிய மூன்று பேரு தான் கொடுத்தான் இறைவன் மூன்று பேரு தான் கொடுத்தான் முப்பேரு வழங்கிட்டாரு முப்பேரு வழங்கிட்டாரு பெயர் கொடுத்த திருமகனே பெற்றதாய் பார்வதியா பார்வதியா கை கொடுத்தார் பெண்ணே ரஷி உமையவேள் செல்ல மகையாண்டி ஆத்தங்கர சுடல தெய்வம் அழகு மகன் சுடலை எழுத்தான் ஆதிசக்தி கையில வாங்கி தாலாட்டி பிள்ளைக்கு தாய்ப்பாலி அமுது ஊட்டி தாட்சாயணி வளர்த்திருவார தங்க வெள்ளி கையில செல்லமாக மாயாண்டியே செவன் சுடலம் உண்ட சாமி பிள்ளையான மாயாண்டியே பெற்றதாய் பார்வதியே ஆதிவெள்ளி கைலாசத்தில் அரும பெருமையோட வளர்த்துவார் அப்படி வளர்த்துவாரும் காலத்து எங்க வடிவழகன் சுடலத்தையும் வளரும் வீர சந்திரன் வளரும் வீர சந்திரன் வளர்ந்து வருகின்றான சுடல தெய்வம் நாராயணி பார்வதியே நாராயணி பார்வதியே அழகு மகன் சுடலை ஏத்தான் ஆதிவெள்ளி கைலாசத்தில் நாலு ஒரு மேனியோ பொழுது ஒரு வண்ணமும் பிள்ளையான சுடல தெய்வத்தை தான் பார்வதி பெருமையோடு வளர்த்துவார் வளர்த்து வருங்காலத்தில் மாயாண்டி சுடலைக்கு தான் உணவருந்தும் காலம் மாற்ற அப்போ உமையவளும் நினைப்பார் மாயாண்டி உணவுதான் இருந்துதானே ஊட்டச்சத்து அளிக்கணுமே பிள்ளைய உற்சாகமா வளர்க்கணும் என்னை சிவகாமி பார்வதியே அறுசுவையா உணவு தயாரித்து அன்னை அவள் நினைத்தாள் அழகு மகன் சுடலுக்கு தான் உணவு கொடுக்கணுமே உற்சாகமா வளர்க்கணும் எப்படி உணவு கொடுத்திடலாம் ஏற்றமாக மாயாண்டி தட்டதிலே சாதம் போட்டா இப்போ சாதம் போட்டா தலைய மாட்டான் சுடல தெய்வம் சுடல தெய்வம் சுடல தெய்வம்
சுடலைக்கு பார்வதியால் பெற்றமாக சுடலை முண்டனே அந்த மாயாண்டி சுடலை சுடலையாத்தா பார்வதி கையால உணவே ஓட்டு ஓட்டவாளே கண்மணிய வளப்பாளே ஊட்டி போ வளர்த்து வாராள் சுடலைக்கு உடம்பு எல்லாம் நெய்யூரே சாத்தி தான் வளர்த்து வாராள் வளர்த்து வாரா சுடலையே வளர்த்து வாராள் தேகம் எல்லாம் நெய்ச்சோ நெய்யூரே நெய்ச்சோரியே இப்போ நெய் சொரியே இப்படி வளர்த்து வருங்காலத்தில் ஆமா வடிவழகனாக சுடலை மாயாண்டி மாயாண்டி இந்த களக்கூடிய ஆத்தங்கர சுடலை மாடசுவாமி கைலாசத்துல செல்வ சிறப்போடு கொழு கொழுன்னு வளர்ந்து வாரான் கொழுது கொழுன்னு வளர்ந்து வாரான் கொழு கொழுந்து இருக்கான் பிள்ளை அப்படி வளர்ந்து வருங்காலத்தில் ஒரு நாள் தினத்தில் அன்னை பார்வதி அழகு மகன் ஆத்தங்கரை மாயாண்டி சுடலையை களக்குடி இந்த கட்டழகன் செஞ்சுடலைய மாணிக்க தொட்டில்ல போட்டு மகனை தாலாட்டி பாடி உறங்க வைக்கின்றாள். மாயாண்டி சுழலையோ தூங்க மறுத்து அடம்பிடித்தல்தான் பிள்ளைக்காக விழித்திருந்தா பெற்றதாய் உமையவள் அதிக நேரம் கண் விழித்து களக்குடி ஆத்தங்கரை சுடலை மாடசுவாமியை அதிக நேரம் கண் விழித்து அன்னை அவள் தாலாட்டினாள். அதிக நேரத்துக்கு பின்னால் எங்க மாயாண்டி சுழல மதிமறந்து தூங்குதான் மாணிக்கே தொட்டில்ல. இந்த நேரத்தில் உமாதேவிக்கு தூக்கம் வரல. பிள்ளை உறங்கிட்டு பெற்றதாய் நம்ம கண்ணுறக்கம் வரவில்லையே, பிள்ளையால தூக்கம் கட்டு போச்ச, பிள்ளையால தூங்கட்டு போச்சு. அதனால பிள்ளை உறங்கி விட்டது, நமக்கோ தூக்கம் பிள்ளையால கெட்டு போச்சு. தூக்கம் வருகின்றவரை அந்தப்புற பள்ளியறையிலே சென்று ஆண்டவனம் கணவரோடு சற்று உறவாடி வருவோம் என்று சக்தியான சாமுண்டீஸ்வரியான ஜெகதாம்பிகையான சிவகாமி அந்த புறப்பள்ளியரை நாடி வந்து ஆண்டவன் பகவானோடு ஆதிபராசக்தி சொல்ற, ஆண்டவா குழந்தையுடைய ஆசையால கொண்டவன் உங்களை மறந்துட்டேன், பிள்ளையுடைய ஆசையால பிராணபதி உங்களை மறந்துட்டேன் என்று பகவானிடத்திலே சொல்லி பகவான் இறைவனோடு அந்த புறப்பள்ளியரை அழகான பஞ்சனை மீது அமர்ந்து ஆண்டவனா தன் கணவனோடு ஆதிபராசக்தி என்ன செய்கின்றாள்? சுவாமியதா பார்வதியே பரத்துவாளே, ஏ பரத்துவாளே இதனோடு சொக்காட்டா விளையாடுறா அங்கே விளையாடுதா அவளோ பரத்துவாளே. பஞ்சவர்ண கட்டிலேற பகவானுடைய தேவியவா பரந்தாமன் தங்கையவா பைங்கிழியா பார்வதியா பஞ்சவர்ண கட்டில பகவான் கணவனோட வராஜத்திய உமையாவாளோ பல்லாங்குழி விளையாடுகின்ற கண்ணனுட தங்கையவ கட்டழகி பார்வதியாக அறை கண்ட மனைவி அவள் கணவனானே
கைலாசத்தில் அந்த புறவழியில் ஆதிபராசக்தி அமர்ந்து ஆண்டவனோடு உறவாடி அமர்ந்திருக்கும் காலத்தில் மாணிக்க தொட்டில்ல தங்க திரு தொட்டில்ல தனிமையில செல்ல மகைந்த ஆத்தங்கர மாயாண்டி நல்ல மதிவரம் தூங்கும் போது அர்த்த சாமம் போல அழகுவன பேச்சு அம்மா மையான பேச்சு மாணிக்க கையில வந்து மகனாய மாயாண்டி சுடலைய தட்டி உசுப்புதான் பாலக மாயாண்டி பதறி முழித்தான் முழித்ததோர் சுடலையை அன்னையான பேச்சியம்மா சொல்லுதான் என் மகனே ஏ சுடல தெய்வம் ஏ சுடல தெய்வம் இங்கே எழுந்தறித்து மாமகனே சுடலை வா திருமகன் பேயாண்டி சுடலை முண்டசாமியை அன்னையான வேட்சி அம்மா அழகு மகன் மாயாண்டி சுடலையை வருக மகனே வாடா ஐயா என்று கைலாசத்திலே அர்த்தசாம்போல அழைக்க அழகு மகன் மாயாண்டி சுடலையை மாய வேட்சியை கண்டு மகிழ்ச்சியோடு அம்மா அம்மா என்று அம்மா அம்மா என்று அன்பான வார்த்தை சொல்லி ஆதி கைலாசத்திலே தாயும் தலமகன் சுடலையும் தானே அமர்ந்திருக்கின்றார்கள்.